கர்த்தர் என்பதாக இன்றைய வேதவசனம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கர்த்தர் மகிமையுள்ளதாக இந்த வசனம். நேபுகாத்நேச்சர் பெருமையாக நினைக்கும் போது சொல்லும்போது, நான் கிட்ட பாபிலோன் சொல்லும்போது கர்த்தரிடந்து தண்டனை வருது. 7 காலங்கள் அவர் வானத்தின் பணியில் இருக்கிறார். நகங்கள்லாம் வளருது, முடிகள்லாம் கழுகு போல மாறுது. மறுபடியும் அவர் புத்து தெளிஞ்சு மறுபடியும் ராஜ்யங்கள் கிடைக்கும் போது அவர் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி பண்ணுற அறிக்கை தான் இந்த கடைசி வசனங்கள்லாம் வரும். அப்போ அவர் முதல்ல பெருமையான ஆள், பயங்கர பெரிய ஆள் தான். ஆனா பெருமையா பேசின அவரு, ஆனா கர்த்தர்ட்ட சரண்டர் ஆகி அவரை உயர்த்தி பேசுறாரு. யாரையும் தாழ்த்த, யாரையும் உயர்த்துமால் ஆகுமாண்டவரை நீரே, அவர் கர்த்தரை உயர்த்திட்டு தன்னை தாழ்த்திட்டார். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரிதான். ஏதாவது பெருமை, நம்ம இப்ப ஏதாவது படிப்பு குறித்தோ, அழகு குறித்தோ, பொருளாதாரத்து குறித்தோ ஏதாவது பெருமை நம்மகிட்ட இருக்கலாம், இருந்திருக்கலாம். முன்னாடி எது இருந்தாலும் கத்துட்டு தண்டனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்டு சரண்டராய் தாழ்த்தி அப்படி போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அவர் நம்மளை தாழ்த்தினாருன்னா அதன் வலி சேதம் பெருசா இருக்கும். அது மறுபடியும் ரெக்கவர் ஆகலாம், ஆகாம போகலாம். அது கத்து இருக்கு. நம்ம வாழ்க்கையில அது மாதிரி யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. நம்ம பெருமை நினைப்போம், இல்ல அடுத்தவங்க அற்பமா நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் நம்ம உயர்த்துற மாதிரி தான். இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு வியாதியில ஏதோ ஒண்ணு வியாதியில இருக்கான், ஏதோ ஒண்ணு நம்ம நான் நல்லா இருக்கேன், நமக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவன் தாழ்ந்திருக்கான்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் நம்ம உயர்த்துற மாதிரி ஆயிருது. அந்த உயர்த்தல் வந்துட்டுனாலே, நம்மள உயர்த்துன எண்ணம் வந்துட்டுனாலே, நீ பேசாண்டா எண்ணம் வந்தாலே வேதத்தின்படி கர்த்தருக்கு விரோதமாயிரும். கர்த்தரே உங்களுக்கு முன்னாடி நிப்பாரு. நீ என்ன பிரேயர் பண்ண, ஃபாஸ்டிங் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே உங்களுக்கு எதிராக பிசாசு நிக்கும்போது ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாம். கர்த்தரே உங்களுக்கு முன்ன நின்னா நம்ம யாரை நோக்கி பிரேயர் பண்ண முடியும்? அந்த பெருமைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாவம் வேதத்துல. இந்த பிசாசு விழுந்தது, பெருமையெல்லாம் விழுந்தது. அகந்தையாய் நடக்கும் பெருமையெல்லாம் விழுந்தது. அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே ஏதாவது பெருமைகளும் இதுக்கு முன்ன இருந்துக்கலாம். எல்லாம் மன்னிப்பு கேட்டு என்னை கர்த்தருக்குள் தன் தாழ்த்தி பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தான் உலகத்தை வாழ முடியும். அந்த நாட்கள் வர ஆண்டவரே நீ கொடுத்துருக்க நாட்கள் வர தாழ்மையா நமக்கு தகுந்த வீடு, சமாதானம், பொருளாதாரம், ஆசை அப்படியே இந்த வாழ்க்கை முடித்து பரலோகராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுக்கு பலனை கர்த்தர்ட்ட கேட்போம். ஏன்னா நம்ம பரிசுத்தமா தாழ்மையா கர்த்தர் பிரியமா வாழ்னாலும் அது கர்த்தருடைய கிருபை தான் வாழ முடியும். நம்ம பலத்துல முடியவே முடியாது. அதுக்கு கிருபை செய்வோம், கண்டி பலன் தருவார். இந்த பூமியில நீங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தாழ்மையா கர்த்தருக்குள் இருந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாவற்றிலையும் கொஞ்சம் ஆசீர்வதிப்பார். பரலோகத்துக்கு கண்டிப்பாக ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.